ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனி ப்ராஜெக்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராஜெக்ட் ஒரு வேற லெவல் ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு வெப்பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்லி. ஸோ இது வந்து பேக்எண்டில் நம்ம பிஹெச்பி அண்ட் MySQL பேஸ் பண்ணி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம கியூவில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக போயிட்டு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த போர்ட்டல் ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுக்கு தேவையான பஸ்ஸை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஸ்கெடியூலில் போய் செக் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த டேட்டுக்கு வேணுமோ அவங்க வந்து ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து அட்மின் சைடும் இருக்குது. ஸோ அட்மினுக்கும் வந்து இது வந்து ஹைலி யூஸ்ஃபுல். இன்கேஸ் நம்ம பஸ் ஓனர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து சர்டின் சர்வீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து பஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து எந்த ரூட்டெல்லாம் கவர் பண்ணணும், அப்புறம் என்ன டைமிங்ஸில் வந்து பஸ் வந்து ஷெடியூல் பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து அவங்களும் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து போத் கஸ்டமர் சைடுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பஸ் ஓனர்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் சிஸ்டமோட ஒரு ஓவர்வியூ. நம்ம இப்போ இந்த சிஸ்டம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து யூஸ் பண்ணலான்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் வெப் ப்ரௌசர் போயிட்டு உங்கள் ஜீனி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லையும் பார்க்குற மாதிரி தான். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் சிஸ்டமில் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ராக்ஷன் டூல் வச்சுருக்கீங்களோ ஸோ அதை பொறுத்து நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் காமன்லி நம்ம வந்து விண்ட்ரார் தான் வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபோல்டர் வந்து அவைலபிளாக இருக்கும், பஸ் படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம வெப்சைட்டுக்கான எல்லா ஃபைல்ஸும் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம வந்து htdocs ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணணும். உங்கள் சிஸ்டமில் நீங்கள் எங்கே வந்து எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே htdocsனு ஒரு செப்பரேட் ஃபோல்டர் இருக்கும். ஸோ நம்ம வந்து அங்கே வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பேக் வந்துட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. எதர் Ctrl+C போட்டாலும் ஓகே தான், இல்லை ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்தாலும் ஓகே. இப்போ உங்களோட சிஸ்டமில் htdocs ஃபோல்டருக்குள்ள போகணும். ஸோ யூஸ்வலாக வந்து இது எந்த இடத்துல இருக்கும்னா லோக்கல் டிஸ்க் C டிரைவில் வந்து இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து காட்டுறேன்னா உங்களுக்கு C டிரைவ் அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு எக்ஸாம், இங்கே வந்துட்டு htdocs. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ண அந்த ஃபோல்டரை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என் சிஸ்டமில் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஸ்டெப் வந்து நான் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, இனிமேல் தான் நியூவாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்குமே ஒரு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபைலை பிளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டேட்டா பேஸை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ உங்களோட எக்ஸாம்பை வந்து நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் போயிட்டு ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆல் எனக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாம் கண்ட்ரோல் பேனலில் மோர் கொடுத்த அட்மின் மோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதுக்கு அட்மின் மோடில் ஓப்பன் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம எல்லாமே ஃபுல் ஆக்சஸில் வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்போ தான் இஃப் இன்கேஸ் நீங்கள் நார்மல் மோடில் ஓப்பன் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அது வந்து ஒரு பாப்அப் மெனு வந்து அப்பியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அட்மின் மோடில் வந்து இதை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம 2 சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த சர்வீசஸ் தான் Apache அண்ட் MySQL. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து லாக்லையும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஸ்டேட் வந்து ரன்னிங்கில் இருக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் போர்ட்ஸும் வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த MySQL ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற அந்த அட்மின் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் இதுவும் பண்ணலாம், இல்லை உங்கள் வெப் ப்ரௌசரில் டேரெக்டாக போயிட்டும் ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு லோக்கல் ஹோஸ்ட்
php myadmin அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது பண்ணாலும் ஓகே தான், இல்லை அந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் ரெண்டுமே வந்து சேம் ரிசல்ட் தான் வரும். ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து PHP myadmin பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம புதுசாக ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை ஏற்கனவே இருக்கிற டேட்டா பேஸில் எதனா இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணனாலும் எல்லாமே நம்ம வந்து இங்கே தான் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அதுக்காக வந்துட்டு நியூ ஆப்ஷன், இங்கே வந்து டிபி நேம் வந்து கேட்கும், ஐ மீன் டேட்டா பேஸ் நேம் வந்து கேட்கும். ஸோ அந்த நேமுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்டோட சம்மரி ஃபைல் வந்து செக் பண்ணணும். ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்களோ ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் சம்மரி ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு 5th ஸ்டெப்பில் வந்து இருக்கோம். நம்ம வந்து இப்போ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நேம் வந்துட்டு busbuddy_db அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இந்த நேமுமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோ வந்து ஈஸியாக செட்டப் பண்ணுங்கிற மோட்டிவ்காக நம்ம வந்து சேம் நேமே யூஸ் பண்ணிக்கிறோம். பட் நீங்கள் வந்து ஆக்சுவலாக வேற எதனா நேம் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் சோர்ஸ் கோட்ல சம் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் கொடுத்தீங்கன்னா போதும், டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள என்னெல்லாம் டேபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இனிஷியலாக வந்து உங்களுக்கு எந்த டேபிள்ஸும் இருக்காது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் கூடயே வந்து SQL ஃபைலும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே போயிட்டு இம்போர்ட் கொடுங்க. மேக் ஷூர் பண்ணிக்கோங்க நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டா பேஸில் கிளிக் பண்ணிட்டு தான் வந்து இந்த இம்போர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃபைல் வந்து கேட்கும். இப்போ சூஸ் ஃபைல். இப்போ நீங்கள் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அங்கே போய் எடுத்துக்கலாம், இல்லை SD-docs ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ணியிருக்கீங்க அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள் கன்வீனியன்ட் தான். ஸோ நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இதில் டேட்டா பேஸ் ஃபைல். ஸோ இந்த SQL ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன். இப்போ ஃபைல் வந்து இங்கே செலக்ட் ஆகிடும். ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே டிஃபால்ட் தான். அதை கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கீழே வந்து இம்போர்ட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா பேஸோட டேபிள்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஓல்டர் வெர்ஷன் PHP admin வச்சுருந்தீங்கன்னா கோங்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து சிமிலர் தான். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸும் செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து கரெக்டாக தான் செட்டப் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ப்ரௌசரில் வந்து நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வெப்சைட்டோட URL வந்து இங்கே டைப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் URL வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ localhost/busbuddy/index.php இதுதான் வந்து ஹோம் பேஜ். ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் எனிதிங் எரர் இல்லை 404 எரர் எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து URL வந்து செக் பண்ணி பாருங்க, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு, இல்லை டேட்டா பேஸ் செட் பண்ணுறதுல எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் ஒன் மோர் லாஸ்ட் ஸ்டெப் வந்து இருக்குது. ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லாகவே ஃபங்க்ஷனலாக மாறும். ஸோ அது என்னன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சோர்ஸ் கோடில் வந்து ஆக்சுவலாக 3 சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 3 இடத்துல வந்து நம்ம இமெயில் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அது எதுக்கு அப்டேட் பண்ணுறோன்ட்டு நான் வந்து லேட்டரான வீடியோவில் கவர் பண்ணுறேன். பட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த 3 சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அது எங்கெங்கே பண்ணணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அப்ளிகேஷன் ஃபோல்டர்ஸ்குள்ளே இருக்க கண்ட்ரோலர்ஸில் இந்த 2 ஃபைல்ஸ்க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் login.php அண்ட் ticket.php. ஸோ நான் உங்களுக்கு வந்து அது எங்கே இருக்குன்ட்டு இப்போ நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ப்ராஜெக்டை பிளேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ நம்ம போக வேண்டிய பாத் வந்து அப்ளிகேஷனுக்குள்ள கண்ட்ரோலர்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபோல்டர், இதுக்குள்ள கண்ட்ரோலர்ஸ். அண்ட் இந்த இடத்துல நம்ம இங்கே பார்க்குறோம் PHP ஃபைல் லாகின் அப்புறம் டிக்கெட். ஸோ 2 பிளேஸ்லையும் வந்து நம்ம பர்சனல் ஜிமெயில் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ உங்கள் சிஸ்டமில் என்ன கோட் எடிட்டர் வச்சுருக்கீங்களோ ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கோடை வந்து சேஞ்ச் பண்ணலாம். எனிதிங் இஸ் ஃபைன். சப்ளைம் இல்லை ஆட்டம் இல்லை
விஎஸ் கோட் எதுனாலும் ஓகே. இன்கேஸ் நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலனாலும் ஓகே. ஜஸ்ட் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இருந்தாலே போதும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் வித் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து login.php ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம அந்த பர்டிகுலர் லைனை வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஜஸ்ட் Ctrl+F போடுங்க உங்கள் சிஸ்டமில். இங்கே வந்துட்டு நம்ம இமெயில் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க ஃபுல்லாக கேபிட்டலில். கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு மேட்ச் கேஸுங்கிற அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் செக் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து இமெயில்ட்டுங்கிற அந்த கொரி வந்து மேட்ச் ஆகிருக்கோ ஸோ அதை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த லைன் நம்பர் 126, 127 அண்ட் 128 இந்த 2 லைன் நம்பர்ஸை தான் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எஸ்எம்டிபி யூசர்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அண்ட் கீழே இருக்க எஸ்எம்டிபி பாஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பேராமீட்டர் இருக்கும். அங்கே வந்துட்டு நம்மளோட இமெயிலோட பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த சென்ட் மெயிலுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து எதை யூஸ் பண்ணி ரன் ஆகுதுன்னா பிஹெச்பி மெயிலர் சொல்லிட்டு ஒரு வந்து லைப்ரரி இருக்கு. ஸோ இட்ஸ் ப்ரீ டிஃபைன்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைப்ரரியிலேருந்து தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் பேசிக்காக வந்து 2 வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஒன்று டோக்கன், அதுக்கப்புறம் டைப் வந்து எடுத்துக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கோடிங்லேருந்து தான். ஸோ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் என்ன டேட்டா வந்து அது கெட் பண்ணுதோ ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இது எடுத்துக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அந்த மெயிலை வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்னா மெயில் டைப் வந்து HTML ஃபார்மேட், விச் மீன்ஸ் நம்ம வெப்பேஜில் வந்து ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குறது வந்து HTML ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். கேர்செட் வந்து டிஃபால்ட் தான், UTF-8 தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ப்ரோட்டோகால் வந்து SMTP, அதர் ப்ரோட்டோகால்ஸும் இருக்குது இமெயிலுக்கு. பட் ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம SMTP ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுவோம். SMTP ஹோஸ்ட்னா நீங்கள் வந்து என்ன வந்து ப்ரொவைடர் வந்து யூஸ் பண்ணுறீங்க. லைக் இமெயிலுக்கு வந்து நிறைய ப்ரொவைடர் இருக்காங்க. லைக் அவுட்லுக், மைக்ரோசாஃப்ட்ல வந்து அவுட்லுக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜிமெயில், அது கூகுளில் வந்து ஜிமெயில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் தான் மேஜர். இவங்க இதை தவிர்த்து ஹாட்மெயில், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இமெயில் அட்ரஸும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு பர்சனல் இமெயில் அட்ரஸும் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செப்பரேட். அண்ட் அதுக்கப்புறம் எஸ்எம்டிபி யூசருங்கிறது உங்களோட இமெயில் அட்ரஸ். லைக் இங்கே நீங்கள் எந்த இமெயிலை வந்து கான்ஃபிகர் பண்ணுறீங்களோ அது அங்கே இருந்தது தான் அது வந்து உங்கள் கஸ்டமர்ஸுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணும். நீங்கள் கூட நிறைய வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் எதனா டிக்கெட்டோ இல்லை query-யோ ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு கஸ்டமர் சப்போர்ட் இமெயில் அட்ரஸ் போட்டு தான் வந்து உங்கள் பர்சனல் இமெயிலுக்கு வந்து வரும். ஸோ அதுதான் வந்து இது பேசிக்காக நம்ம டெஸ்டிங் பர்பஸுக்காக இங்கே வந்து நம்ம பர்சனல் இமெயிலை போட்டு டெஸ்ட் பண்ணுறோம். பட் இன் ரியாலிட்டியில் வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து அந்த கம்பெனியோட கஸ்டமர் சப்போர்ட் இமெயில் தான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் இருக்கிறது SMTP பாஸ். ஸோ இது வந்து அந்த பர்டிகுலர் இமெயிலை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்வேர்டு. இன்கேஸ் நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆப் பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஆப் பாஸ்வேர்டுங்கிறது உங்களோட ஜிமெயிலோட பாஸ்வேர்டு சிமிலர் தான். லைக் அந்த ஆப் பாஸ்வேர்டை வச்சே உங்களோட ஜிமெயில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எதுக்காக நம்ம ஆப் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இல்லை வேற எதனா சம்திங் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க கோடிங்லனா உங்களோட பாஸ்வேர்டை டைரெக்டாக அந்த இடத்துல யூஸ் பண்ணாமல் சும்மா டெஸ்டிங் பர்பஸுக்காக ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக நீங்கள் இந்த பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணலாம். பட் மேக் ஷுர் இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து சோர்ஸ் கோட் வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஆப் பாஸ்வேர்டு வந்து எல்லா இடத்துலையும் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து இதை வச்சுட்டு உங்கள் இமெயிலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆப் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் தமிழில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம். நான் அதை வந்து ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இருக்கிறது SMTP போர்ட். ஸோ போர்ட் நம்பரும் வந்து சேஞ்ச் ஆகும். மோஸ்ட்லி வந்து 2 கைண்ட் ஆஃப் போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்பர்ஸு. ஸோ நம்ம வந்து 465 யூஸ் பண்ணியிருக்கோம். CLRF அண்ட் அதுக்கப்புறம் நியூ லைன் இதெல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணி முடிச்சுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஃபார்மேட்டில் நோட் பண்ணி முடிச்சிடறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் அட்ரஸில் வந்து நம்ம பஸ்படி அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டமோட நேம் வந்து வச்சுக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் இன்கேஸ் நம்ம இதெல்லாம் வந்து கோடிங் பார்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்டெப்த்தாக போனால் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸை இன்புட்டாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து உங்கள் கஸ்டமர்ஸுக்கு வந்து யாரெல்லாம் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ இல்லை இன்கேஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ண போகுது.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து லாகின் பிஹெச்பி ஃபைல் வந்து பார்த்தாச்சு. சிமிலர் தான். நெக்ஸ்ட் இருக்க ஃபைல் வந்துட்டு ticket.php. ஸோ அதுவுமே சேம் தான், சேம் ப்ரொசீஜர். ticket.php அந்த ஃபைல் போய்க்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் வித் நோட்பேட்++. இதுலேயும் சேம் ப்ரொசீஜர். Ctrl+F போட்டு இமெயிலுங்கிற இந்த கீவேர்டை வந்து சர்ச் பண்ணுங்கள். மேட்ச் கேஸ் இதையும் செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லைன் நம்பர் 173, 174 2 லைன் இருக்கும். இங்கே வந்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஆப் பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ணிட்டு மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு. தென் லாஸ்ட்டாக இருக்கிறது order.php. இது வந்து பேக் அண்ட் ஃபோல்டரில் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து அட்மின் சைட்லேருந்து தான் உங்களுக்கு இந்த இமெயில் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து பேக் எண்டில் இருக்கும். ஸோ கண்ட்ரோலர்ஸில் பேக் எண்ட் இந்த இடத்துல ஆர்டர். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர். ஸோ Ctrl+F போட்டுட்டு இமெயில் மேட்ச் கேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட். ஸோ சிமிலர் ஸ்டெப்ஸ் தான். எஸ்எம்டிபி யூசரும் எஸ்எம்டிபி பாஸ்வேர்டும் ஜஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸில் அண்ட் ஆப் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 ஃபைல்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து மாற்றணும். இது 3மே அப்டேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இன்கேஸ் எதனா டவுட் இருந்துச்சு இல்லை எதனா ஸ்டெப்பில் ஸ்டக்காக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயும் 1-to-1 சேட் இல்லை நம்ம டெலிகிராம் குரூப்பும் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பார்ட் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுச்சு. இனிமேல் வந்து டெமோ செக்ஷனை 1 by 1 பார்க்கலாம். லைக் அந்த சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் வெப் ப்ரௌசருக்கு இப்போ நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதுதான் இனிஷியல் பேஜ். ஒரு கஸ்டமராக நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜில் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு வெல்கம் பேனர் வந்து இருக்கும். அண்ட் மேலே நேவிகேஷன் லிங்க்ஸில் வந்து ஹோம் பட்டன், அதுக்கப்புறம் புக்கிங்ஸ் புதுசாக பண்ணோம்னா மேக் புக்கிங்ஸ், அப்புறம் இது வந்து செக் டிக்கெட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் லாகின் பண்ணால் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கே தெரியும். அண்ட் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா சும்மா ஜஸ்ட் வந்து இது வந்து எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸருக்கு அப்படின்ட்டு 3 ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பண்ணி இதை புக் பண்ணுறோன்ட்டு ஒரு இது டிஸ்பிளே இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா கான்டாக்ட் செக்ஷன் இருக்கும், நியூஸ் லெட்டர், அதுக்கப்புறம் கீழே வந்து காப்பிரைட் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமைசபிள் தான். நீங்கள் என்ன வேணாலும் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்டில். உங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்கள் வெப்சைட் அட்ரஸ், அதுக்கப்புறம் எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு புது யூஸராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அது டிக்கெட்டை வந்து புக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைவாக வந்து அந்த சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னே ரெஜிஸ்டர். இங்கே வந்துட்டு உங்களுக்கு நேம் வந்து கேட்கும். நேம், இமெயில் அட்ரஸ், கான்டாக்ட், அப்புறம் அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு யூஸரை ரெடி பண்ணலாம். நான் ஒரு நேம் வந்து வச்சுக்கிறேன். இமெயில் அட்ரஸ் வந்து அண்ட் ஒன் மோர் திங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இங்கே என்ன இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து சென்ட் ஆகும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து அந்த 3 மெயில்ஸில் வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணோம். அந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு ரீசனே இதுதான். ஸோ இங்கே கொடுக்குற இமெயில் வந்து நீங்கள் ஒரு வேலிடான இமெயில் வந்து கொடுக்கலாம். நம்ம இந்த ப்ராஜெக்டோட டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து ஒரு டெஸ்டிங் இமெயில் வந்து கொடுக்குறேன். கான்டாக்ட் நம்பர்ஸ் நீங்கள் எதனா கொடுத்துக்கலாம். வச்சுக்கிறேன். யூசர் நேம் ஹரி, பாஸ்வேர்ட், ஓகே. இப்போ வந்து எல்லா பர்டிகுலர்ஸையும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ரெஜிஸ்டர். ஓகே, இங்கே வார்னிங் என்ன சொல்லுதுன்னா யூசர் நேம் வந்துட்டு 5 கேரக்டர்ஸுக்கு மேலே இருக்கணும். அட்லீஸ்ட் 5 கேரக்டர்ஸாக இருக்கணும். ஓகே, நம்ம சும்மா ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். யூசர் நேம்
ஓகே, இப்போ எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் அகைன் ரெஜிஸ்டர். ஸோ 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் வந்து வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்டு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மெயில் பாக்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ ஸோ அந்த இன்பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, மெயில் இன்னும் எதுவும் ரிசீவ் ஆகலை. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஜங்க் இமெயில் இல்லை ஸ்பேம் ஃபோல்டர்லேயும் வந்து இந்த இமெயில் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ அங்கேயும் செக் பண்ணுவோம். ஓகே, யா, இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இமெயில் வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது. இங்கே நம்ம வந்து என்ன இமெயில் அட்ரஸ் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ ஸோ நம்மளுக்கு அந்த இமெயிலை வச்சு தான் வந்து இந்த வந்து மெயில் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த இமெயில் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் சப்ஜெக்டில் வந்து பஸ் படி வெரிஃபை அக்கௌண்ட் இருக்கு. கீழே வந்து மெயில் கண்டென்ட்ல சைனிங் அப்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு ப்ளீஸ் கிளிக் த லிங்க் டு வெரிஃபை யுவர் அக்கௌண்ட். ஸோ வந்து ஜஸ்ட் இந்த லிங்க்கை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இது நம்ம வந்து விசிட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் யுவர் அக்கௌண்ட், ப்ளீஸ் லாகின். ஸோ நம்ம வந்து இப்போ வெரிஃபை ஸ்டேட்டஸ் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். நேம் வச்சது இது நீங்கள் யூசர் நேம் இல்லை உங்களோட இமெயில் அட்ரஸ் எதுனாலும் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். நான் வந்து யூசர் நேம் வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். சரியா, லாகின் வந்து ஆயிடுச்சு. ஸோ லாகின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் புக்கிங் பேஜ் தான் வந்து லோட் ஆகும். ஹோம் பேஜ். ஸோ இதுதான் வந்து உங்களோட ப்ரொஃபைலோட டேபு. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு மை ப்ரொஃபைல் இருக்கும், உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கும், லாக் அவுட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து 1 by 1 பார்க்கலாம். இனிஷியலி வந்துட்டு மை ப்ரொஃபைல். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபைலோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து காட்டும். ஐடி கார்டு நம்பர் நம்ம வந்து இன்னும் அது வந்து கொடுக்கல. ஸோ அதனால் எம்டியாக இருக்குது. உங்கள் நேம், அப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ், அப்புறம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாமே வந்து காட்டும். இன்கேஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டையும் நியூ பாஸ்வேர்டு வந்து 2 டைம் கொடுத்துட்டு சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எதாவது எடிட் பண்ணால் எடிட் அக்கௌண்ட் இங்கே போய்ட்டு எந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து புக்கிங் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ நம்ம வந்து எதுவுமே வந்து இன்னும் புக் பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து புக்கிங் ஹிஸ்ட்ரி வந்து எம்டியாக இருக்குது. நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த பேஜை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ புக் பண்ணி பார்ப்போம் எதனா டிக்கெட்டு. ஸோ இதுதான் வந்து புக் பண்ணுற பேஜ். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு டெர்மினல் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று சிட்டி அண்டு டெர்மினல் இருக்கும். சிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பஸ் ஸ்டாப் சொல்லுவோம்ல யூஸ்வலாக. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்னையில் நம்ம ஒரு லொக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்டர்மீடியட்லி ஒரு சர்டன் பிளேஸ் வந்து ஒரு ஸ்டாப்பிங்கோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு நேம் வச்சு கூப்பிடுவோம். ஸோ அதுதான் வந்து சிட்டின்னு வந்து காலம்ல இருக்கு. டெர்மினல்ங்கிறது அந்த பஸ் போய் முடிக்கிற லாஸ்ட் ஸ்டாப், லைக் அதோட கடைசி டெர்மினல் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பஸ் ஸ்டாப்னு சொல்லுவோம், பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து டெர்மினல். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து டேபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெமோ பர்பஸ்க்காக இவ்வளோ பிளேஸ் தான் வந்து இந்த சிஸ்டம்ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு நம்ம அட்மின் பார்ட் கவர் பண்ணுறப்ப அது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டேட் டிக்கெட் புக்கிங்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டேட் வந்து செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதோ ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு டேட் 19. ஆரிஜின் வந்து கேட்கும். ஸோ ஆரிஜின் ஏதோ ஒரு ஆரிஜின் செலக்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே, செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்டினேஷனுங்கிறது அந்த நீங்கள் போக வேண்டிய இடம். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். கொடுத்துட்டு சர்ச் கொடுக்கணும். இப்போ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் கேட்ட டேட்டில் வந்து பஸ்ஸோட ஷெடியூல் வந்து அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு காட்டுறோம் இப்போ உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன காட்டுதுன்னா இந்த ரூட் வந்து இதுதான் வந்து ரூட் நேம், மாங்காடு டு எருங்காட்டுக்கோட்டை.
ஸோ ரூட் கோடு அது. அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் டெர்மினல். ஸோ அந்த பஸ்ஸோட லாஸ்ட் டெர்மினல் ஸ்டாப்பிங் வந்து சுங்கவாச்சத்திரம். டேட் அண்ட் டைம் வந்துட்டு ஸோ நம்ம நாளைக்கு டேட்ல புக் பண்றோம். ஸோ வந்து 15 மீன்ஸ் இது ரயில்வே டைம்ல காட்டுது 24 hour ஃபார்மேட், விச் மீன்ஸ் 3 PM. ஸோ வந்து நம்மளுக்கு 3 PMல வந்து அவைலபிலிட்டி இருக்கு இந்த பஸ்ஸோடது. அண்ட் டிக்கெட்ஸ் வந்து 23 அவைலபிள் இருக்கு. அண்ட் டிக்கெட் சார்ஜ் வந்து 27 rupees. ஸோ இதுதான் வந்து நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகும். நம்மளுக்கு வந்து 3 o'clock தான் வந்து நாளைக்கு டைம்ல வந்து பஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து டிக்கெட்டோட இன்ஃபோ வந்து நம்ம காட்டும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்த மாதிரி ரூட்டோட கோட் காட்டிட்டு நம்மளோட பஸ்ஸோட டீடைல்ஸ் வந்து காட்டும். ஸோ நம்ம 525 சென்னை எம்டிசி பஸ் நம்பர் போட்டிங்கனாலே தெரியும். ஸோ அது வந்து சுங்கவாச்சத்திரம் வரைக்கும் போகும். ஸோ பிகினிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வடபழனியில் ஸ்டார்ட் ஆகி சுங்கவாச்சத்திரம் வரைக்கும் அது ஃபுல் வந்து என்டையர் ரூட் வந்து கவர் பண்ணுவோம். அந்த 525 பஸ் ரூட்டு. இது வந்து பஸ் நம்பர். அண்ட் நம்மளோட ஆரிஜின் நம்ம வந்து எங்கே போர்டிங் பண்ண போகிறோம்னா மாங்காடு ஸ்டாப்பிங். அண்ட் 2 அட்ரஸ் வந்து இருங்காட்டுக்கோட்டை. டிக்கெட் பேர், அப்புறம் டிபார்ச்சர் டேட். ஸோ நாளைக்கு டேட், அப்புறம் டிபார்ச்சர் டைம் வந்து நாளைக்கு 3 PM. அரைவல் டைம் 16:30 மீன்ஸ் அதுவும் ரயில்வே டைமில் இருக்கும். ஸோ 4:30க்கு வந்து நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து போய் சேர்ந்துருவீங்க. அண்ட் கீழே வந்து ஒரு நோட் இருக்கும். ஸோ ஒரு யூஸரால மேக்ஸிமம் 4 டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். விச் மீன்ஸ் 4 சீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு டிக்கெட்டை வச்சு. ஸோ இப்போ நம்ம டெமோ பர்பஸ்க்கு ஜஸ்ட் ஒரு சீட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் சீட் நம்பர் 5 செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகணும். அண்ட் ஒன் மோர் திங் நான் ஷோ பண்ண மறந்துட்டேன். இங்கே இன்னொரு ஆப்ஷன், ஆக்சுவலி இங்கே இன்னொரு திங் வந்து இருக்கும். ஸோ வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுறது, இஃப் இன்கேஸ் புதுசாக யாரா சிஸ்டம் வராங்க அவங்களுக்கு எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியலன்னா ஸோ அவங்க வந்து இந்த ஹவு டு புக்குங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், எப்படி புக் பண்ணணும் அண்ட் எப்படி வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதையுமே வந்து நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி ரீட் பண்ணி பார்க்கலாம். சேம்ஸ் விஷயத்தில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பேசஞ்சரோட நேம் வந்து கேட்கும். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்காக நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்கள் நேம் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேற யாருக்குன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அவங்களோட பேசஞ்சர் நேம் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த யூசர் நேமே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏஜ் ஆஃப் பேசஞ்சர், ஸோ ஏஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஐடி கார்டு நம்பர். ஸோ உங்களுக்கு ஐடி கார்டு நம்பர் மீன்ஸ் உங்களோட ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சாம்பிள் கொடுக்குறோம். ஸோ ரிமைனிங் டீடைல்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடும். காலம்ஸில் டிபிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ கரண்ட்லி வந்து இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ நீங்கள் ஒன்ஸ் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து அந்த இது பஸ் ஓனருக்கு வந்து பேமெண்ட் வந்து பேங்கிங் மூலியம் ஆன்லைன் பேங்கிங்கோ இல்லை டேரக்ட் பேங்கிங்லேயோ போயிட்டு பே பண்ணணும். பே பண்ணிட்டு அந்த ரிசிப்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அட்மின் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிக்கெட் புக்கிங் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த சிஸ்டம் வந்து அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ வந்து நம்ம இப்போ பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ அதை கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் நான் பேங்க் ஆஃப் பரோடா சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு புக் டிக்கெட். ஒரு 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து அந்த புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேமெண்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் போகணும். ஸோ அதுதான் வந்து இந்த இது நம்மளுக்கு வந்து அலர்ட் வந்து பாப்பப் ஆகுது. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு புக்கிங்கான அந்த QR கோடும் ஜென்ரேட் ஆகிடும். ஆர்டர் நம்பர் வந்து இதுதான், ஆர்டர் நம்பர் 30. கேஸ் நீங்கள் QR கோட் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு PNG ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பேனோ ஆப்ஷனில் போயிட்டு இந்த இது வந்து பே பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு புக்கிங் கோடு வந்து மேலே இருக்கும் அண்ட் உங்களோட டிக்கெட் ஐடி. ஸோ வந்து எல்லா டிக்கெட்டுக்கும் வந்து ஒரு யூனிக்கான ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும்.
ஸோ அந்த டிக்கெட் ஐடி இருக்கும். இப்போ உங்களோட பஸ்ஸோட கோடு, அதுக்கப்புறம் டிபார்ச்சர், எந்த சீட் செலக்ட் பண்ணீங்க, ப்ரைஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து டைம் இருக்கும். ஸோ டிக்கெட் நீங்கள் புக் பண்ணதுலேருந்து 24 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு டைமிங் வந்து அவைலபிள் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணலன்னா உங்களோட இது வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ 24 ஹவர்ஸ் டைமிங் வந்து ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கைடுன்னு கொடுத்து ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்துட்டு சப்மிட் ஃபார் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன். அண்ட் இங்கே வந்துட்டு ஆர்டர் கோடு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். அண்ட் உங்களோட பேங்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த பேங்க் வச்சுட்டு நீங்கள் அந்த பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் வந்து இப்போ HDFC பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுக்கணும், எந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து அந்த பேமெண்ட் வந்து பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி 12 to 16 டிஜிட்ஸ் வந்து இருக்கும் அக்கௌண்ட் நம்பர். ஸோ ஏதாவது சம்திங் ரேண்டமான டிஜிட்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் நேம் ஆஃப் சென்டர். ஸோ இந்த நேம் போட்டு அந்த பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மோஸ்ட்லி பேங்க்ல பண்ணீங்கன்னா உங்க நேம் போட்டு இருக்கும். இன்கேஸ் நீங்க எதனா UPI பேமெண்ட்டோ இல்லை வேற எதனா பண்ணீங்கன்னா அவங்களோட நேம் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். நம்ம இப்போ சேம் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஃபைலுங்கிறது ஒன்றும் கிடையாது, நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ரெசிப்டான ப்ரூஃப். லைக் இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ சூஸ் ஃபைல், டவுன்லோட்ஸில். ஓகே, ஸோ இது வந்து நான் ஒரு சாம்பிள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லா பர்டிகுலர்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட். ஓகே, இப்போ நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி QR கோட் ஜென்ரேட் ஆகிட்டு உங்கள் நேம், அதுக்கப்புறம் எந்த டைமில் புக் பண்ணீங்க எல்லாமே வந்துடும். இது புக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து அன்பெய்டுன்னு காட்டும். ரீசன் என்னன்னா, நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பட் இன்னும் அட்மின் சைட்லேருந்து அது வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அன்பெய்டில் இருக்கும். ஒன்ஸ் அட்மின் நீங்கள் சப்மிட் பண்ண ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெய்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டேட்டஸ் மாறிடும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இப்போ. அண்ட் ஒன் மோர் திங் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மாதிரி டிக்கெட் வந்து புக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபைனல் கன்ஃபர்மேஷனா நம்மளுக்கு வந்து ஒரு இமெயில் ரெசிப்டும் வந்து நம்மளுக்கு எந்த இமெயில் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணோமோ ஸோ அதுக்கு வந்து சென்ட் ஆயிருக்கும். ஸோ அதுவுமே நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டெஸ்ட் இமெயில் போட்டு தான் செக் பண்ணோம். ஸோ அதனால இந்த இன்பாக்ஸுக்கு தான் அது வந்திருக்கும். உங்களோட மெயில் நீங்க எந்த இமெயில் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ ஸோ அதோட இன்பாக்ஸ் போயிட்டு இப்போ செக் பண்ணுங்க. நான் ஜென்ட் மெயில செக் பண்றேன். நம்மளால இங்க வந்து மெயில் பார்க்க முடியுது. ஸோ இங்க வந்து பஸ் படின்னு போட்டுட்டு நம்ம எந்த இமெயில் போட்டு நம்ம இந்த சிஸ்டம் கான்ஃபிகர் பண்ணிருக்கோமோ ஸோ அந்த இமெயில் போட்டு ஃப்ரம் அட்ரஸ்ல இருந்து வரும். டு அட்ரஸ் வந்து நீங்க எந்த இமெயில் அட்ரஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ ஸோ லைக் கஸ்டமர் சைடுக்கு அவங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். அந்த மெயில் கண்டென்ட்ல என்னெல்லாம் இருக்கும்னா, ஸோ கஸ்டமருக்கு ஒரு க்ரீட்டிங் மெசேஜ் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து புக்கிங் பண்ணதுக்கான ஒரு சம்மரி வந்து இருக்கும். எந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணோம், அண்ட் அப்புறம் எந்த இவங்களுக்கு வந்து மணி சென்ட் பண்ணோம், நம்ம பேங்க் நேம், அப்புறம் மணி எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணோம், ஆர்டர் ஐடி, ஷெட்யூல் போர்ட், டிபார்ச்சர், இது எல்லாமே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதோட வேலிடிட்டியும் இங்கே வந்து நம்மளுக்கு காட்டுவாங்க. ஸோ October 19. ஸோ அதுக்கப்புறம் இந்த டைமிங் வரைக்கும் இந்த பர்டிகுலர் ரெசிப்ட் வந்து வேலிட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டிக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அண்ட் கீழே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த யூஐல பார்த்த மாதிரி தான் பேமெண்ட் கைட் ரிலேட்டடா 10 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து யூசரோட ரெஃபரன்ஸ் தான். ஸோ இவ்வளோதான் இந்த இமெயில் கண்டென்ட். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நம்ம இப்போ வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஒர்க் வந்து அட்மின் சைடு தான். ஸோ இப்போ நம்ம வந்து அட்மின் சைடில் லாகின் பண்ணி அது எப்படி ப்ரூஃபை வந்து வேலிடேட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து நார்மல் யூசர் இதை வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு லாகின் அஸ் அட்மின். ஸோ இங்கே வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பஸ் சிஸ்டம் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒன்று வந்து நார்மல் அட்மினிஸ்ட்ரேட்டர், லைக் நம்ம இப்போ ஸ்கூல்லலாம் வந்து பிரின்சிபல்ஸ் இருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி. அண்ட் இன்னொரு டைப் அட்மின் வந்து யாருன்னா ஓனர். ஸோ இந்த என்டையர் பஸ் படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க தான் ஓனர்ன்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து அட்மினுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜஸ் விட இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து அட்மின் பிளானத்தை லாகின் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓனர்ல செக் பண்ணலாம் என்ன டிஃபரன்ஸ் இருக்குட்டு.
ஸோ அட்மினுக்கு வந்து யூசர் நேம் வந்து அட்மின் தான். பாஸ்வேர்டு வந்து நம்ம வெப்சைட் நேம். ஓகே, லாகின் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அட்மினோட டேஷ்போர்டு. இங்கே லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு எல்லாமே நேவிகேஷனல் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டேஷ்போர்டு, பஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு, ரூட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஷெடியூல்ஸு, புக்கிங் லிஸ்ட், டிக்கெட்ஸ், பேமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து டேஷ்போர்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கரண்ட்லி வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கஸ்டமரோட புக்கிங்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, செக் பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு. அப்புறம் எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்கு, பேமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம பஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். லைக் எவ்வளோ டெர்மினல், நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல. ஸோ டெர்மினல்ங்கிறது ஒரு பஸ் டிராவல் பண்ணுதுன்னா அதோட டெஸ்டினேஷன், கடைசி அதோட எங்கே போய் சேருது அப்படிங்கிற டெஸ்டினேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சிஸ்டம்ல 15 பிளேசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லி கஸ்டமைசபிள், நோ இஷ்யூஸ். அண்ட் அவைலபிள் ஷெடியூல்ஸ் வந்து கரண்ட்லி வந்து நம்ம 5 ஷெடியூல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷெடியூல் மீன்ஸ் அந்த பஸ் வந்து எந்த பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து சர்வீஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் மீனிங். அண்ட் அவைலபிள் பஸ் வந்து 5 பஸ். ஸோ 5 ரூட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு பஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் அந்த டேஷ்போர்டோட ஓவர் வியூ. இங்க ரைட் சைடு கார்னர் டாப்ல வந்து அட்மின் இருக்கும். ஸோ இங்க வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று அபவுட் அஸ் அண்ட் லாக் அவுட். அபவுட் அஸ்ங்கிறது சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ், ஜிடி ப்ராஜெக்ட்ஸ் வேர்ல்டை பத்தி சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சும்மா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கஸ்டமைசபிள் தான். நீங்க வந்து உங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க அபவுட் செக்ஷன்ல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு ஆப்ஷன்ஸையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது மேனேஜ் பஸ். நேம்ல இருக்க மாதிரி தான் இது வந்து பஸ்ஸை மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ பேசிக்கா இது என்னன்னா, ஒரு ரூட்ல வந்து நம்ம மேபி 1 or 2 பஸ் ஆர் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேணாலும் பஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பஸ்ஸுக்கும் வந்து யூனிக்கான ஒரு கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பஸ்ஸை யூனிக்கா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பஸ் கோடுன்னு சொல்லி அசைன் பண்றோம். அண்ட் பஸ் ரூட் அண்ட் நம்பர் வந்து நம்ம யூஸ்வலா பார்க்கறது தான். நம்ம எந்த ஒரு பஸ் வந்து பார்த்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. லைக் 17E, 525, 5E, இதெல்லாம் வந்து காமனாக சென்னை எம்டிசி பஸ் நம்பர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ரூட் வந்து நம்ம சொல்லுவோம்ல, லைக் எங்க இருந்து அது போர்டிங் ஸ்டேஷன்ல இருந்து எங்க வரைக்கும் போகுது, லைக் பிராட்வே டு சாலிகிராமம், வடபழனி டு பெசன்ட் நகர். ஸோ இதுதான் வந்து அந்த ரூட் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பஸ் ரூட்டும் பஸ் நம்பரும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது பஸ்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ அது வந்து ஃபுல்லாக அட்மினுக்கு ரெஃபரன்ஸ்க்காக. சீட் கெப்பாசிட்டினா அந்த பஸ்ஸோட டோட்டல் சீட்டிங் கெப்பாசிட்டி. இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்லி 23 செட் பண்ணிப்போம். ஸ்டேட்டஸ் வந்து இந்த பஸ் வந்து கரண்ட்லி ஆக்டிவ்ல இருக்கா இல்லை இன்ஆக்டிவ்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. ஸோ எல்லாம் ஆக்டிவ்ல இருக்கு. இன்கேஸ் அந்த பஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கணும்னா இந்த வியூ ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். வியூ கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த பஸ்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து உள்ள பார்க்கலாம். வெளியில அந்த டேபிள்ல இருந்த சேம் இன்ஃபர்மேஷன் தான் இங்க இருக்கும். எக்ஸ்ட்ராவா இந்த வந்து ரூட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லைக் இது வந்து எந்த ரூட் வழியா போகுது பஸ் அப்படின்ட்டு. ஸோ சென்ட்ரல், சிந்தாதிரிப்பேட், எக்மோர், ஸ்டெர்லிங், வள்ளுவர் கோட்டம், லிபர்ட்டி. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்மீடியேட் பஸ் ஸ்டாப்ஸ் மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்குள்ள எந்த ரூட்லாம் கவர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் பேக்ல வந்துடுறேன். ஸோ இதுதான் வந்து பஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் இன்கேஸ் நீங்க நியூவா பஸ் ஆட் பண்ணா ஆக்சுவல் தான் இங்க மேல இருக்க கிரீன் கலர் ஆட் நியூ பஸ் பட்டன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரூட் நேம் கேட்கும். ரூட் நேம் வந்து என்னவோ அது கொடுத்துக்கணும், ரூட் நம்பரோட சேர்த்துட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா பஸ்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சீட் கெப்பாசிட்டியும் கொடுத்துக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்னா நீங்க அது அந்த எந்த ரூட்லாம் கவர் பண்ணுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா பஸ் வந்து ஆட் ஆயிடும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் இருக்க செக்ஷன் வந்து ரூட் செக்ஷன். ஸோ இங்கே வந்து நம்ம ரூட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவோம். லைக் டெஸ்டினேஷன் எங்க வந்து பஸ் வந்து போர்டிங் ஆகுது, எங்க வந்து டெர்மினேட் ஆகுதுன்ட்டு. ஸோ வந்து ஒரு ரூட்டுக்கும் வந்து ஒரு ரூட் கோடு வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இது யூனிக்கா வந்து அதை பர்டிகுலர் ரூட்டை வந்து ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாப்ஸ் மாதிரி. ஸோ லைக் மாங்காடு, வடபழனி, போரூர், இதெல்லாம் வந்து ஸ்டாப்பிங். அண்ட் டெர்மினல் பஸ் ஸ்டாண்ட் மீன்ஸ் ஒரு சென்டரான பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. அங்க வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து அவைலபிளா இருக்கும். இதே இது ஸ்டார்டிங் பாயிண்டாவும் இருக்கலாம், இல்லை போர்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்டாவும் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம டெர்மினல் பஸ் ஸ்டாண்ட் இந்த காலம்ல பாக்குறோம்.
இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்ம கோயம்பேடு பஸ் டெர்மினல்ல சொல்லலாம். ஸோ அங்கே வந்து நம்ம ஆஹ், வேற வேற பிளேஸ்க்கு போற பஸ்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து அக்குமுலேட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து ஒரு டெர்மினல் சொல்லுவாங்க நம்ம. அதே மாதிரி தான் சிமிலர்லி பூந்தமல்லி டெர்மினல், வடபழனி பஸ் டெர்மினல். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து டெர்மினல் சொல்லுவோம். சின்ன சின்ன பஸ் ஸ்டாப்லாம் வந்து டெஸ்டினேஷன் பிளேசஸ்னு இந்த காலம்ல இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். அண்ட் இஃப் இன் கேஸ் நீங்க இதை வியூ பண்ணி பார்க்கணும்னா வியூ கொடுத்துக்கலாம். ஸோ வெளியில டேபிள்ல இருந்தா சேம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் புதுசா ஒரு ரூட் ஆட் பண்ணா இந்த ஆட் நியூ ரூட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க எந்த பஸ் ஸ்டாப் ஆட் பண்ணுமோ அதை கொடுத்துட்டு டெர்மினல் பஸ் ஸ்டாண்டையும் சேர்த்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா ரூட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ரூட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ரூட்டுக்கான ஸ்கெடியூல் வந்து அசைன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க ஒரு புது ரூட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூட்ல வந்து அந்த எப்போ வந்து பஸ் சர்வீஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு ஆட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அந்த ஸ்டெப் தான் இது. நம்ம ஆல்ரெடி வந்து 5 ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சிஸ்டம்ல. ஸோ ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற மாதிரி. ஸோ ஆரிஜின் டெஸ்டினேஷன்னா இதுதான் வந்து போர்டிங் பாயிண்ட். இது வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி. ஸோ இங்க இருந்து மாங்காடு டு இருங்காட்டுக்கோட்டை, பூந்தமல்லி டு குன்றத்தூர், வடபழனி டு போரூர். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கெடியூல். ஸோ இங்க இருந்து இங்க போகுது, எந்த டைமுக்கு வருதுங்கிறதும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஒரு ஸ்கெடியூலுக்குமே வந்து நம்ம வந்து கோட் வந்து அசைன் பண்ணுவோம். எதுக்குன்னா அது வந்து இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அண்ட் இந்த டிபார்ச்சர் டைம்னா 15 மினிட்ஸ், இது 24 ஹவர் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ 3 PM வந்து டிபார்ச்சர் டைம். ஸோ அந்த பஸ் வந்து அங்கிருந்து கிளம்புது. அண்ட் அரைவல் டைம்னா 16:30. ஸோ விச் மீன்ஸ் 4:30 PM. 1.5 hours டிராவலுக்கு அப்புறம் இருங்காட்டுக்கோட்டை உங்க டெஸ்டினேஷன்ல போய் சேர்ந்துறீங்க. ஸோ அதுதான் வந்து இது மீனிங். அண்ட் ஃபேர்னா டிக்கெட்டோட காஸ்ட்னு அர்த்தம். லாஸ்டா இருக்குது வியூ ஆப்ஷன். ஸோ அதே தான் நம்ம இங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். உள்ள வந்துட்டு நம்ம பஸ்ஸோட இன்ஃபர்மேஷனையும் பார்த்துக்கலாம். ஸோ எந்த பஸ் வந்து இந்த ரூட்ல ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் இருக்கிறது புக்கிங்ஸ் லிஸ்ட். புக்கிங்ஸ் லிஸ்ட்ங்கிறது இது அட்மின் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. ஸோ கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த சிஸ்டம்ல வந்து அவங்க டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணியிருக்காங்களோ, ஸோ இந்த டேபிள்ல தான் வந்து அட்மின் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்க வந்து யாரெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்களோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஒரு கஸ்டமர் புக்கிங்க்கும் ஒரு யூனிக்கான ஆர்டர் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் கூடவே வந்து எந்த ஸ்கெடியூல், அப்புறம் அவங்க என்னைக்கு எந்த டேட்டுக்காக புக் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுதான் டிபார்ச்சர் டேட். அண்ட் கஸ்டமர் நேம், யார் அந்த கஸ்டமர், அப்புறம் எந்த டேட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்ல இங்கே இருக்கிறதுல இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட், ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கணும். ஸோ பெய்டுன்னு இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வந்து அட்மின் வந்து வெரிஃபை பண்ணிட்டாருன்னு அர்த்தம். இஃப் இன் கேஸ் அன்பெய்டுன்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணணும். இன்னும் அட்மின் சைட்ல வந்து வெரிஃபிகேஷன் பண்ணல, பட் கஸ்டமர் வந்து அவங்க சைட்ல ப்ரூஃப் சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். கேன்சல்டு மீன்ஸ் இஃப் இன் கேஸ் சம்டைம்ஸ் வந்து யூசர் எதனா ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ண சொல்றாங்க, இல்ல டிக்கெட்ஸ் வந்து எல்லாமே சோல்டு ஆயிடுச்சுன்னா அட்மின் அந்த மாதிரி டைம்ல டிக்கெட்ஸ் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல எதனா கேன்சல் பண்ணோம்னா அப்போ வந்து இந்த மாதிரி கேன்சல்டுன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ரீசெண்டா நம்ம பண்ண ஆர்டரை வந்து இந்த டேபிள்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதுக்குமே வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இங்க போயிட்டு ஆர்டர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ இங்க இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் இந்த ஆரோக்கு வந்து அதுதான் மீனிங். ஸோ நான் வந்து இதை ஜஸ்ட் ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது ஃபுல்லா டிசெண்டிங் மோட்ல வந்துடும். டிசெண்டிங் மீன்ஸ் ரீசெண்டா எது பண்ணீங்களோ அந்த ஆர்டர் தான் வந்து டாப்ல வந்து நிற்கும். ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம். ஸோ ஆர்டர் நம்பர் வந்து 13, ஆர்டர் ஐடி அண்ட் டிபார்ச்சர் டேட் வந்து ஸோ நாளைக்கு டேட்டுக்கு வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து 19 அக்டோபர். அண்ட் கஸ்டமர் நேம் ஹரிகிருஷ்ணன் அண்ட் பர்ச்சேஸ் டேட் வந்து இன்னைக்கு டேட் இருக்கும். டிக்கெட் குவான்டிட்டி வந்து 1 தான். ஸ்டேட்டஸ் வந்து அன்பெய்டுன்னு காட்டுது. பட் வந்து நம்ம கஸ்டமர் சைட்ல இருந்து நம்ம ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எப்படி வெரிஃபை பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆக்ஷன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் வியூ கொடுக்கணும். இங்க வியூ கொடுத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நீங்க எல்லா டீடைல்ஸும் பார்க்கலாம். ஷெட்யூல் கோடு, பேசஞ்சர் நேம், எந்த பேசஞ்சர் வந்து டிராவல் பண்ண போறாங்க, எந்த சீட் நம்பர், ஏஜ், டிக்கெட் பிரைஸ், அப்புறம் எல்லாமே இருக்கும். இங்க வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ்ல வந்து அன்பெய்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கதான் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும்: அன்பெய்டு, பெய்டு, கேன்சல் புக்கிங். டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு அன்பெய்டு ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் கஸ்டமர் கிட்ட இருந்து உங்களுக்கு ப்ரூஃப் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இதர் பெய்டோ இல்ல சம்திங் வேற எதனா ரீசன் இருக்கு கேன்சல் பண்ணணும்னா நீங்க கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்மின் நினைச்சாருன்னா அப்டேட் பண்ண முடியும்.
ஸோ ஃபர்ஸ்ட் பெய்டுன்னு மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கஸ்டமரோட ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் ரைட் சைடில். ஸோ வியூ கொடுக்கணும். இங்கே செக் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ வியூ கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு இருக்கும். ஸோ சிஎன்எஃப், அப்புறம் எந்த பேங்க் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சென்டரோட நேம், அக்கௌண்ட் நம்பர், எவ்வளோ பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு, அப்புறம் அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட். இது வந்து நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு ரேண்டமான ஸ்க்ரீன்ஷாட் போடுறோம். பட் இன் ரியல் கேஸ்ல வந்து கஸ்டமர் அவங்களோட ஆக்சுவல் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த ஸ்டெப்ல வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா தென் கோ. பின்னாடி வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ்ல போயிட்டு பெய்ட் கொடுத்து சப்மிட். இப்போ டிக்கெட் ஆர்டர் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அண்ட் இப்போ உங்கள் ஸ்டேட்டஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து கிரீன் கலர் ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ராசஸிங் பண்ணி முடித்தோம். ஸோ இப்போ இது வந்து பெய்டு ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். ஸோ இதுதான் பெய்டுக்கும் அன்பெய்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸு. அண்ட் கேன்சல் ஸ்டேட்டஸ் அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ இஃப் இன் எனி கேஸ் எமர்ஜென்சி கேஸில் வந்து அட்மின் வந்து கேன்சல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஸோ அவங்க வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து கேன்சல்டுன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து புக்கிங்ஸ் லிஸ்டோட ஓவர்வியூ. தென் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து டிக்கெட்ஸ். டிக்கெட்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு பேசஞ்சருக்கும் ஒரு யூனிக்கான டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசஞ்சர் நேம் பார்க்கலாம், அப்புறம் எந்த சீட் புக் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எந்த ரூட் கோடு, விச் மீன்ஸ் எந்த ரூட்ல போகிறதுக்கான கோடு அப்படிங்கிறது இந்த டேபிளில் இருக்கும். அண்ட் இதை வியூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து டிக்கெட்ஸோட சோல்டு லிஸ்ட். ஸோ ஒன்ஸ் நம்ம அட்மின் வந்து பேமெண்ட் ரெசிப்டை பார்த்துட்டு பெய்டு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டேபிள் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ 7 டிக்கெட்ஸ் வந்து இது வரைக்கும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் நம்ம லாஸ்ட்டாக ப்ராசஸிங் பண்ண டிக்கெட்டும் இங்கே வந்து ஆட் ஆயிருக்கும். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஹரிகிருஷ்ணன் சீட் நம்பர் 5. ஸோ ரூட் கோடு இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பேமெண்ட்ஸ் லிஸ்ட். ஸோ பேமெண்ட்ஸ் லிஸ்ட்னா இதெல்லாம் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து நம்மளுக்கு பேமெண்ட்ஸ் ரிசீவ் ஆகிட்டு அட்மினும் வந்து அதை வெரிஃபை பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே பேமெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த டிக்கெட்ஸோட செக்ஷன் மாதிரி தான். அங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் இது ப்ராசஸிங் ஆயிருக்கோ சேம் நம்பர் தான் இங்கேயும் வந்து ஷோ பண்ணும். ஸோ அங்கேயும் 7 இருந்துச்சு. ஸோ இங்கேயும் வந்து 7 என்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். அண்ட் ரீசெண்டாக இருக்க என்ட்ரி நம்ம பார்த்தோம்னா நம்மளோட லேட்டஸ்ட் ஆர்டர் தான், ஆர்டர் நம்பர் 30. ஸோ ஹரிகிருஷ்ணனுங்கிற கஸ்டமர் நேம்ல இது வந்து ப்ராசஸிங் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பேமெண்ட்ஸ் லிஸ்ட். ஸோ தட்ஸ் இட். நம்ம அட்மின் சைட்ல இருக்க எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியாச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த டாப்ல வந்து நம்மளுக்கு சர்ச் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் பாரும் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. இன்கேஸ் நீங்க எதையாவது ஒரு டிரான்சாக்ஷனை குயிக்கா வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சர்ச் ஐக்கானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் இன்கேஸ் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஆர்டர் நம்பர் 30 நம்ம லேட்டஸ்ட் ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஆர்டர் நம்பர் வந்து இங்கே கொடுக்குறேன், ORD 00013. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்டர் ஐடி கொடுத்துட்டு என்டர். ஸோ இப்போ போனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே இங்கே வந்துட்டு அந்த டிக்கெட் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். டிக்கெட் கோடு, கஸ்டமர் நேம், அப்புறம் எல்லாமே வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டேட்டஸ் வந்து பெய்டுன்னு மாறிடும் இங்கே உள்ளேயும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு 2 ஆப்ஷன்ஸும் புதுசாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஒன்று வந்து சென்ட் இ டிக்கெட் அண்ட் பிரிண்ட் இ டிக்கெட். இ டிக்கெட்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமருக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும்னாலும் பிரிண்ட் கொடுக்கலாம். இஃப் இன் கேஸ் நீங்கள் அவங்களுக்கு மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்ட் இ டிக்கெட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ டேப்ல வந்து அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட். ஸோ இப்படிதான் வந்து உங்கள் டிக்கெட் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்கள் டிக்கெட்டுக்கான யூனிக்கான ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் டிக்கெட்டோட ஐடி வந்து காட்டும். அண்ட் ரைட் சைடில் பஸ் படி இ டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் கீழே வந்துட்டு ஃபுல்லாக டிக்கெட் டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்கள் புக்கிங் கோட், அப்புறம் ஷெடியூல் கோட், எந்த டைம் வந்து புக் பண்ணியிருக்கீங்க, அண்ட் கஸ்டமர் நேம், ஷெடியூல் டேட்டு, உங்கள் ஜேர்னி டைம். லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ 3 PM to 4:30. ஸோ அதுதான் வந்து ஜேர்னி டைம். அப்புறம் எங்கே வந்து டிபார்ட்டிங் பண்ணுறீங்க, அப்புறம் எது வந்து உங்கள் டெஸ்டினேஷன், ஸோ எல்லாமே இருக்கும்.
இப்போ டிக்கெட் நம்பர் வந்து இது அண்ட் பேசஞ்சர் ஏஜ் சீட் நம்பர் டிக்கெட்டோட ஃபேர் எல்லாமே வந்து இங்கே இருக்கும் கம்ப்ளீட்டாக. அண்ட் கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் வெர்ஷன். உங்கள் டிக்கெட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்டர் ஆப்ஷன் கொடுத்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து ஃபுல்லி கஸ்டமைசபிள் தான். நீங்கள் இஃப் இன் கேஸ் எதனா புதுசாக வந்து ஆட் பண்ணணும்னா நீங்கள் கோடிங்கில் போயிட்டு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிக்கெட் ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம வியூ பார்த்துட்டோம். இப்போ டிக்கெட் வந்து நான் கஸ்டமருக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணோம்னா இந்த சென்ட் இ டிக்கெட் வந்து கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு டைம் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஒரு 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும் இ டிக்கெட் சென்ட்டு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம இன்பாக்ஸை செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அங்கே வந்து நம்மளுக்கு வந்து இமெயில் கன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு அந்த டிக்கெட்டோட பிடிஎஃப்பும் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ நான் வந்து லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ ஓகே, நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம அங்கே டிக்கெட்டில் பார்த்த எல்லா கண்டென்ட்டும் வந்து இந்த மெயிலையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஈஸி ஃபார்மேட்டுக்காக ஒரு பிடிஎஃப்லேயும் வந்து அது உங்களோட ஆர்டர் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் அந்த ஃபைல் வந்து அட்டாச் ஆகி வந்துடும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல இ டிக்கெட், அப்புறம் உங்கள் ஆர்டர் ஐடி, அப்புறம் என்னைக்கு டேட் வந்து இந்த மெயில் சென்ட் ஆச்சு அப்படிங்கிறது 18/10/2024 ஃபுல்லாமே வந்துடும். ஸோ இவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ அட்மின் செக்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இருக்கிறது இப்போ ஓனர் செக்ஷன். ஸோ நம்ம இதை லாக் அவுட் பண்ணிக்கலாம். அவுட். ஸோ ஓனருக்கும் வந்து சேம் இதே பிளேஸில் தான் லாகின் பண்ணோம். ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜ் தான் மாறும். ஸோ நான் வந்து இப்போ லாகின் பண்ணி காட்டுறேன். யூசர் நேம் வந்து ஓனர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சேம் தான். ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஓனரோட டேஷ்போர்ட். ஸோ அட்மினோட டேஷ்போர்டும் ஓனரோட டேஷ்போர்டும் சிமிலர் தான், எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஜஸ்ட் அவங்களோட ப்ரிவிலேஜஸ் தான் மாறும். அண்ட் இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நோட் பண்ண முடியும். இங்கே வந்துட்டு 3 புது கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஓனருக்கு வந்து இருக்கும். இது வந்து அட்மினுக்கு வந்து இருக்காது, பட் ஓனரால இதை ஆக்சஸ் பண்ண முடியும். என்னென்ன ஆப்ஷன்ஸ்னா பேங்க்ஸ் லிஸ்ட், அப்புறம் சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்றது, அப்புறம் யூசரை மேனேஜ் பண்றது, லைக் கஸ்டமர்ஸையும் அப்புறம் மற்ற அட்மின்ஸையும் மேனேஜ் பண்றது வந்து எல்லாமே வந்து ஓனர் தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இதை 1 by 1 நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேங்க்ஸ் லிஸ்ட். பேங்க்ஸ் லிஸ்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம டிக்கெட் புக் பண்றப்ப ஒரு ஸ்டெப்ல நோட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து எந்த பேங்க் வந்து நம்ம வந்து பே பண்ண போறோம், லைக் இந்த பஸ் படிங்கிறது ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து இந்த என்னெல்லாம் பேங்க் வந்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பேங்க்ஸ் லிஸ்ட். ஸோ இந்த 6 பேங்க்ல ஏதாவது ஒரு பேங்க்கு வந்து நம்ம மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து அதோட மீனிங். நீங்க புதுசா பேங்க் ஆட் பண்ணோன்னா ஆட் பேங்க் கொடுத்துட்டு அக்கௌண்ட் நேம் கொடுக்கணும், பேங்க் நேம், நம்பரு, அப்புறம் பேங்கோட லோகோவோ இல்லை இமேஜோ ஏதோ சம்திங் ஆட் பண்ணிக்கலாம். வியூ பண்ணி பார்க்கனாலும் வியூ ஆப்ஷன். ஸோ இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து பேங்க்ஸ் லிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது சேல்ஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றது. ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டம் வந்து ஃபுல்லா பார்த்துட்டோம். டேபிள்ல வந்து நம்மளால இண்டிவிஜுவல் புக்கிங்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது. பட் இதுவே நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கோ இல்லை ஒரு இயருக்கோ வந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு ஜென்ரேட் பண்ணோம், ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த டைம் வந்து இந்த டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே வந்துட்டு ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களுக்கு டேட் வந்து கேட்கும், ஃப்ரம் டேட் டு டேட். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இயரோட ஸ்டார்டிங் வச்சுக்கலாம், Jan 1. ஓகே. அண்ட் டேட் வந்து இன்னைக்கு டேட் கரண்ட் டேட் ஓகே October 18 வச்சுக்கிறேன். ஸோ Jan 1 இன்னைக்கு கரண்ட் டேட் வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேல்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ சேல்ஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் பிரிண்ட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து அழகாக டேப்லெட் காலம் ஃபார்மேட்ல வந்து பிரிண்ட் ஆகி வெளியே வரும். இதை நீங்கள் வேணும்னா பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள்
சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்து பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இங்கே என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் எந்த டேட்டுக்கு வந்து நம்ம புல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மேலே காட்டும். 1/1/2024, 18/2/2024 இதுதான் வந்து நம்ம டைம்லைன். அப்புறம் டிக்கெட் நம்பர், ஆர்டர் ஐடி, பேசஞ்சர் நேம், ஏஜ், சீட் நம்பர், அப்புறம் ப்ரைஸ் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ 7 ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இங்கேயும் 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் டோட்டல் ரெவென்யூ நம்ம எவ்வளோ ஜென்ரேட் பண்ணிருக்கோம்னா 163 rupees. ஸோ இது வந்து டெமோ பர்பஸ்னால இது அமௌண்ட் வந்து சின்னதாக இருக்கு. பட் இன் ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்து இது வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம டேபிளில் பார்க்கறத விட இந்த மாதிரி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ஃபாஸ்ட்டாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ வந்து சேல்ஸ் வந்து நடந்திருக்கு ஒரு பர்டிகுலர் வீக்குக்கோ இல்லை மந்த்துக்கோ வந்து ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஓனரால். ஸோ அதுக்கு தான் இந்த டூல். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்டா இருக்கிறது யூசர்ஸ் மேனேஜ்மெண்ட். யூசர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா இஃப் கேஸ் நீங்க உங்க சிஸ்டம்ல வந்து யாரெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா அதுக்கு வந்து இங்கே தான் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு தெரியுது. ஸோ கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கஸ்டமருக்கும் ஒரு யூனிக்கான கோட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இது பிபிசி. ஸோ இட்ஸ் லைக் அ பஸ் படி கஸ்டமர். ஸோ அதுக்கு தான் வந்து பிபிசிங்கிறது மீனிங். இது வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சோர்ஸ் கோடில். அண்ட் கஸ்டமர் கோட் இருக்கும். அண்ட் ஐடி கார்டு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நேம், அப்புறம் உங்களோட அட்ரஸ், இமெயிலு, அப்புறம் கான்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் இமெயிலில் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களோட பர்சனல் இமெயில் போட்டு லாகின் பண்ணுங்க. அப்போதான் வந்து இந்த இமெயில் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். ரேண்டமாக எதனா இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்களால் இந்த இமெயில் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக எதனா சம்திங் டெமோ இமெயில் மாதிரி எதனா ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கஸ்டமர்ஸ் லிஸ்ட். அண்ட் லாஸ்ட் இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து அட்மின்ஸ் வந்து இந்த சிஸ்டம்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பஸ் படி ஓனர். ஸோ அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ். ஓனர், அவங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் ஆக்சஸ் லெவல். ஸோ இதுதான் வந்து இதை பொறுத்து தான் வந்து அவங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிறது டிட்டர்மைன் ஆகும். இதுல ஓனர் லெவல் செட் பண்ணியிருந்தோம்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லெவல் ஆக்சஸ் வந்து இருக்கும். அட்மின் தான் உங்களுக்கு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் முன்னாடி மாசம். அண்ட் ஒரு ஓனர் நினைச்சாங்கன்னா புதுசா வந்து அட்மின் வந்து ஆட் பண்ண முடியும். லைக் புதுசா வந்து மேனேஜர்ஸோ இல்லை மானிட்டர் புதுசா வந்து ஆளுங்களை ரெக்ரூட் சொன்னாங்க அப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ஆட் நேம், இங்கே வந்துட்டு நேம், அப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்டு. அண்ட் இங்கே லாஸ்டா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சூஸ் ஆக்சஸ் லெவல் சொல்லிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லா. ஸோ இதுல வந்து அட்மின் அண்ட் ஓனர்னு இருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்க ஓனர் லெவல் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்க அந்த அட்மினாலையும் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் அவங்களாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே வந்து இது அட்மின் மோட்ல செலக்ட் பண்ணிட்டு தான் ஆட் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஒன் மோர் ஸ்டெப் வந்து நான் வந்து கவர் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது ஒன்றும் கிடையாது. நம்ம கீழே இந்த பார்க்குற இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் தான். இன்கேஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்க பாஸ்வேர்டு வந்து ஃபர்கெட் பண்ணிட்டாங்க இல்லை எதுனா வேற எதுனா இஷ்யூஸ்னா ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் வந்து ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கேட்கும். இப்போ ஸோ நம்ம எந்த இமெயில் அட்ரஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோமோ ஸோ அதை வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ என்னோட இமெயில் கொடுத்துட்டு ரீசெட் பாஸ்வேர்டு. ஸோ ஒரு 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு உங்க மெயில் ஐடிக்கு வந்து இந்த ரீசெட் லிங்க் வந்து சென்ட் ஆகிடும். இப்போ போயிட்டு அகைன் உங்க இன்பாக்ஸ்ல வந்து செக் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சப்ஜெக்ட் போட்டு வந்துடும் பஸ் படி ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு. இதுதான் வந்து உங்களுக்கு மெயில் வந்து இப்படி தான் ரிசீவ் ஆகும். ஸோ கிளிக் திஸ் லிங்க் டு ரீசெட் யுவர் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களோட நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்க கொடுத்து ஓபன் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இங்க வந்துட்டு நீங்க உங்களோட நியூ பாஸ்வேர்டும் அப்புறம் நியூ பாஸ்வேர்டே அகைன் வந்து செகண்ட் டைம் டைப் பண்ணிட்டு ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டிப் தான் வந்து கவர் பண்ண நினைச்சேன். ஸோ ரீசெண்ட் டைம்ல நம்ம வெப்சைட்ல வந்து நிறைய நியூ நியூ ப்ராஜெக்ட்ஸ் வருது. சிமிலர்லி நிறைய கேட்டகரிஸ்லயும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து போடுறோம். எதுக்காக இந்த கிளாசிஃபிகேஷன்னா லைக் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்டையர்லி ப்ரோக்ராமிங் வந்து புதுசாக வந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எடுத்தோடனே நீங்கள் அட்வான்ஸ் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களால ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டார்டர் லெவல் ப்ராஜெக்ட்ஸ்னா ஸோ அவங்களுக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். எப்பயுமே வந்து ஒரு ஸ்பார்க் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்தடுத்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்டார்டர்னு சொல்லிட்டு ஒரு புது கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். லைக் உங்களுக்கு சிம்பிளான கோடிங் ஸ்ட்ரக்சர், சிம்பிளான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், எதுவும் காம்ப்ளெக்சிட்டி பெருசாக இருக்காது. டைரெக்டாக போவீங்க, டிபி செட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான் மினி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம காலேஜில் பண்ணியிருப்போம். லைக் ஐ திங்க் 6th செமஸ்டர் நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மினி ப்ராஜெக்ட்ஸுங்கிறது அதை விட கொஞ்சம் ஹை லெவல் டாபிக்ஸை கவர் பண்ணுறது. உங்களுக்கு பேசிக்கான ஒரு கோடிங் நாலேஜ் வந்ததுக்கப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் மினி ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். மினி ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பார்த்தாலே டிஃபரன்ஸ் வந்து தெரியும். அண்ட் ஆல்சோ டீடைல்டாக ப்ராஜெக்ட் சம்மரி ஃபைலும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து அதோட ஓவியூ தெரியும். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ல எதுவும் ஸ்டக் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெமோ வீடியோவும் பார்த்து அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மினி ப்ராஜெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப் தான் இந்த எலைட் ப்ராஜெக்ட். ஸோ எலைட்டுக்கு வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி அட்வான்ஸ் லெவல் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம இப்போ பார்த்த அந்த பஸ் படியும் அந்த கேட்டகரியில தான் வரும். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா நீங்கள் மினி ப்ராஜெக்ட்ஸில் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவாக நிறைய லைப்ரரிஸோ இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்க எதனா ஃப்ரேம் ஒர்க்கோ வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ராஜெக்டே எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பர்டிகுலராக சொன்னால் 2 இம்பார்ட்டன்ட் லைப்ரரி வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று கோடிக்னேட்டர். ஸோ நீங்கள் பார்த்த இந்த பேக்கெண்டில் இருக்க எல்லாமே வந்து கோடிக்னேட்டர் பேஸ்டு கோடு தான். நீங்கள் அந்த சோர்ஸ் கோட் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அண்ட் ஒன் மோர் லைப்ரரி நீங்கள் யூஸ் பண்ணது லைக் இந்த மெயிலிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணது எல்லாமே PHP மெயிலர் சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கும். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலும் தெரியும். ஸோ அந்த லைப்ரரி வந்து நம்ம இந்த மெயில் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ரீயான்னு கேட்டால் இல்லை, இதுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேசிக் லெவலில் நாலேஜ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மினி ப்ராஜெக்ட் ஸ்டார்டர் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக அவங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஸோ சம்திங் அவங்க எஃபோர்ட் வந்து புதுசாக போடணும். நம்மளுக்கும் வந்து நம்ம டெவலப்பர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து வீடியோ வர்றதுக்கு முன்னாடி நிறையவே டீபக்கிங் அப்புறம் நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு தான் வருது. ஸோ அதுதான் வந்து மற்ற வெப்சைட்ஸுக்கும் நம்மளுக்கும் வந்து டிஃப்ரென்ஸே. ஸோ நீங்கள் நான் பார்த்தாலே தெரியும் நம்ம வெப்சைட்டில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எரர் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் இஃப் இன்கேஸ் எனி எரர் நீங்கள் இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்பில் ஃபேஸ் பண்ணாலும் இமீடியட்டாக நம்ம டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் இருக்க கேட்டகரி தான் ப்ரீமியம் ப்ராஜெக்ட். ஸோ ப்ரீமியமுக்கும் எலைட்டுக்கும் டிஃப்ரென்ஸே வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான். ஸோ அடிஷ்னலாக வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ பார்க்காதவங்க நம்ம வெப்சைட் போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து சம் ஆஃப் ப்ரீமியம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து ப்ரீமியம் ப்ராஜெக்ட். அண்ட் ஃபியூச்சரில் வந்து இன்னுமே ஐடியா வச்சிருக்கோம். ஸோ லைக் மெட்ரோ ப்ரீமியம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கேட்டகரியில் போகணுன்ட்டு. ஸோ அது வந்து அதை விட இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். லைக் ஏபிஐஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுவுமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனலாக நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் நிறைய கரண்ட்லி வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. நம்ம வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாலே எந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கரண்ட்லி ஆன்கோயிங் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்குமே வந்து நம்ம டைம்லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே வந்து எவ்ரி வீக் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் நம்ம கம்யூனிட்டி இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்த்தாலும் தெரியும். ஸோ எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் இந்த ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் எதனா தேவைன்னாலும் நம்ம வெப்சைட் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஸோ எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் நம்ம எல்லாம் மோஸ்ட்லி கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.
உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து பெரிய மோட்டிவேஷனு. அதுதான் எங்களை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ப்ராஜெக்டோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் ஹாப்பி லேர்னிங்.